بسم الله الرحمن الرحيم. திருமறை குர்ஆனை நாம் வாசிக்கிற பொழுது நாம் அறிந்து கொள்கிற இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல், குர்ஆனுடைய அந்த மொழி நடை. குர்ஆன் தன்னுடைய கருத்துக்களை உலகத்திற்கு சொல்வதற்காக அது தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய அந்த மொழி நடை, அதுவும் திருமறை குர்ஆனிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நல்லது ஒரு செய்தி. ஏனெனில் திருக்குர்ஆனுடைய மொழி நடை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மொழி நடையோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு மலைக்கும் மடுவுக்கும் உண்டான வித்தியாசம்னு சொல்வார்களே, அந்த அளவிற்கு நபிகள் நாயகத்தினுடைய பேச்சு வழக்கு என்பது ஒரு சாதாரண மொழி நடையிலும், திருமறை குர்ஆனுடைய அந்த பேச்சு வழக்கு அது சொல்லக்கூடிய துணி நடை மிக உயர்தரமான நடையிலும் திருமறை குர்ஆனுடைய நடை அமைந்திருப்பதை பார்க்கிறோம். ஒரு சிறந்த இலக்கியத்திற்கு என்னவெல்லாம் தகுதிகளை உலகம் சொல்லுகிறதோ அந்த அனைத்து இலக்கணங்களையும், இலக்கியத்திற்குண்டான எல்லா விதமான பண்புகளையும் திருக்குர்ஆனிலே நம்மால் பார்க்க முடிகிறது. உலகத்திலே எத்தனையோ சிறந்த இலக்கியங்கள் என்று பேசப்படுகிறது. மிகப்பெரிய கவிஞர்கள் எழுதிய தொகுப்புகள் எல்லாம் இலக்கியங்களாக, உலகத்தில் சாகா வரம்பற்ற இலக்கியங்கள் என்றெல்லாம் அவற்றை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த இலக்கியங்கள் எல்லாம் அந்த அளவிற்கு உயர்ந்த பெயரையும் புகழையும் பெறுவதற்கு அவர்கள் கையாண்டிருக்கிற மிக முக்கியமான வேலை என்ன என்று ஆய்வு செய்தால், அதிலே இலக்கியத்திற்குண்டான மொழி நடையிலே சிறப்பான மொழி நடையை அதிலே கையாண்டிருப்பார்கள். அந்த மொழி நடையில் அதை சிறந்த ஒரு இலக்கியமாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கதைகளையும் கற்பனைகளையும் மிகைப்பட்ட வர்ணனைகளையும் இது போன்ற இல்லாத தகவல்களை இருப்பதாக சித்தரித்தும், அவ்வாறெல்லாம் ஒரு சுவைக்காக கருத்தை சொல்லுகிற பொழுது கேட்கிறவங்களுக்கு ருசியா இருக்கணும், சுவையா இருக்கணும் என்பதற்காக வேண்டி பல்வேறு அம்சங்களை அதில் சேர்த்திருப்பார்கள். அந்த சேர்வு, அந்த கூட்டின் காரணமாக அவைகளெல்லாம் சேர்ந்திருக்கிற காரணத்தினால் அந்த புத்தகம் ஒரு சிறந்த இலக்கியமாக உலகத்திலே கருதப்படுகிறது. ஆனால் திருமறை குர்ஆனை படித்து பார்க்கிறோம். திருமறை குர்ஆனிலும் இலக்கியத்தினுடைய எல்லா அம்சங்களும் இருக்கிறது. மிகைப்பட்ட வர்ணனைகள் இல்லாமல், தேவையற்ற பொய் இல்லாமல், இட்டுக்கட்டக்கூடிய எந்த சுயமான ஒரு தவறான தகவலும் இல்லாமல் இலக்கியம் சுவைபடுவதற்கு என்னென்ன பண்புகள் உண்டோ அனைத்து பண்புகளையும் திருமறை குர்ஆனிலே நம்மால் பார்க்க முடிகிறது. சாதாரணமாக ஒரு நல்ல இலக்கியத்திற்கு மிகைபட கூற வேண்டும் என்று சொல்வார்கள். ஒரு நல்ல இலக்கியம் என்று சொன்னால் மிகைபட கூறல். மிகைபட கூறல்னா என்ன? ஒரு விஷயத்தை அவங்க பார்க்கிறாங்க, பார்த்ததை மக்களுக்கு சொல்றாங்க, அவர்கள் எவ்வாறு அதை உணர்ந்தார்களோ அவ்வாறு சொல்வது. அறிவியலுக்கும் இலக்கியத்திற்கும் உண்டான ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்கிறார்கள். அறிவியல் என்று சொன்னால் உள்ளதை உள்ளபடி சொல்வதற்கு பெயர் அறிவியல். இலக்கியம் என்று சொன்னால் உள்ளதை நாம் உணர்ந்தபடி சொல்வதற்கு பெயர் இலக்கியம். ஒரு பெரிய கட்டிடம் இருக்குது, பார்த்தா பிரம்மாண்டமா இருக்குது, அதை பார்த்து எவ்வளவு பயங்கரமா சூப்பரா கட்டியிருக்காயா அப்படின்னு உள்ளத்துல தோணுது. அதை பத்தி ஒருத்தர் வர்ணிக்கிறார், விண்முட்டும் கோபுரமாய் வளர்ந்து இருக்கிறதே இந்த கட்டிடம் அப்படிங்கிறார். இது சாதாரணமா பார்த்தா இது ஒரு இலக்கிய நடை, இலக்கியம். இதே கருத்தை, இதே கட்டிடத்தை 56 அடி 32 அங்குலம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அறிவியல். அறிவியலுக்கும் இலக்கியத்திற்கும் உண்டான முக்கியமான வேறுபாடு தான். உள்ளதை உள்ளபடி சொல்வது அறிவியல், உள்ளதை உணர்ந்தபடி சொல்வது அது இலக்கியம். அதுல குறிப்பாக மிக முக்கியமாக கருதக்கூடிய ஒரு செய்தி, மிகைபட கூற வேண்டும். சாதாரணமா இருக்கிறத உயர்வா சொல்றதுக்கு இல்லாத ஒரு கருத்தை சேர்த்து சொல்லணும். ஒரு பெண்ணை வர்ணிக்கிறார்கள் என்று சொன்னால் மானே மீனே என்று வர்ணிப்பார்கள், வெண்ணிலவே பூமியில் இறங்கி வந்து நடக்கிறது என்றெல்லாம் வர்ணிப்பார்கள். உண்மையில ஒரு பொம்பளை போனா வெள்ளினமா போகுது, வெண்ணிலவு மாதிரி நிலவு மாதிரி வெளிச்சம் அடிச்சுக்கிட்டா இருக்குது, நிலவு மாதிரி வட்டமாக உட்கார்ந்துகிட்டு இருக்கிறா, அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் அந்த பெண்ணை வர்ணிக்க வேண்டும், புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த புகழ்ச்சியை மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். அதே நேரத்தில் இதை பொய்ன்னு சொல்லி இது ஒரு பொய்யான தகவலை சொல்லிட்டாருன்னு ஒதுக்கிட முடியாது. பொய்யுக்கும் மிகைபட கூறுவதற்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, பொய்ய சொன்னா அதை உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு கேட்பான் கேட்கிறவன். ஆனா அந்த இலக்கியத்தை சொன்னா கேட்கிறவனுக்கே புரியும், இதை ஒரு அதிகபட்சமா வர்ணிக்கிறாங்க என்பதை புரிந்து கொண்டு விளக்குவார்கள். அதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இது மாதிரி நிறைய இலக்கியத்திற்குண்டான சுருங்க சொல்லுதல் என்று சொல்வார்கள். ஒரு செய்திய சின்ன வார்த்தைகள்ல, வார்த்தை தப்பான வார்த்தையை பயன்படுத்துவாங்க, ஆனா சின்ன வார்த்தையை சொல்லி மக்கள் புரிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் ஷார்ட்டா சொல்லி முடிச்சிருவாங்க. இப்ப நம்ம பேச்சு வழக்கில் இப்படி நிறைய இலக்கிய வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துவோம். ஆறு ஓடுதுன்னு சொல்லுவோம்,
ஆறு ஓடுதுன்னா ஆறா ஓடுது? எந்த ஊர்ல ஆறு ஓடி இருக்கா? ஆத்துல தண்ணி ஓடுது. ஆத்துல தண்ணி இல்லாம இருக்குது. தண்ணீர் ஆற்றில் ஓடுது அப்படித்தான் சொல்லணுமே ஒழிய ஆறு ஓடுதுன்னு சொல்லக்கூடாது. அப்படி எங்கேயும் ஓடுறது இல்ல. ஆனா நம்ம பேச்சு வழக்குல ஆறு ஓடுதுன்னு சொல்லுவோம். ஏன்னா சுருக்குறது. ஆற்றிலே தண்ணி ஓடுதுன்னு ஒரு 2 வார்த்தையை கட் பண்ணி ஷார்ட்டா மக்களுக்கு விளங்குகிறது. இத சொன்னாலே தண்ணி ஓடுது ஆற்றுல மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதனால பிரச்சனை இல்ல. அது ஷார்ட்டா தப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. வார்த்தை குறைவா இருக்குது, அதே நேரத்தில் மக்கள் புரிந்து கொள்கிறார்கள், அதற்காக பயன்படுத்துவோம் என்று சொல்லி சுருங்க கூறுதல் என்ற ஒரு இலக்கியத்துல ஒரு முறையை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரி நிறைய பேச்சை திருப்புதல் ஒன்று வச்சிருக்கிறாங்க. பேச்சை திருப்புதல் என்ன? நாமே அதை பயன்படுத்துவோம். சாதாரணமா மேடை பேச்சுக்கள்ல பயன்படுத்துவாங்க. அதிகமா பேசிக்கிட்டே இருப்போம். பேசிக்கிட்டே இருக்கும்போது யாராவது ஒரு எதிர்கருத்து உடையவர்களை விமர்சனம் செய்து அவங்க செய்யக்கூடிய ஒரு காரியம் தவறு என்று பேசுவோம். பேசிக்கிட்டே இப்படி எல்லாம் செய்யறாங்க, இது குர்ஆன்ல இல்ல, நபிகள் நாயகம் அவங்க இந்த காரியத்தை செய்யல சொல்லிட்டு திடீர்னு அவர்கள் செய்யக்கூடிய காரியம் திருக்குர்ஆனில் இல்லை என்று பேசிக் கொண்டு வந்த பேச்சாளர் திடீர்னு என்ன பண்ணுவாரு? நான் கேட்கிறேன், இதற்கு உங்களிடத்திலே பதில் இருக்கிறதா அப்படிம்பார். அவர்கள் செய்யக்கூடியது தப்புன்னு பேசிட்டு வந்தவரு அவர்களிடத்துல கேள்வி கேட்காம நேர்ல இருக்கிற ஆள்கிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி, நான் கேட்கிறேன் உங்களிடத்திலே பதில் இருக்க, நேர்ல இருக்க மாட்டார். அவரின் பேசிட்டு வந்தவர் முன்னிலையா மாறுவார். முன்னிலையில் இருக்கிறவர் பேசிட்டு வந்தவர் படரையா மாறுவார். இது இலக்கியத்தில் உள்ள ஒரு அம்சம். இப்படி இலக்கியத்திற்கென்று என்னென்ன அம்சங்களை வகுத்து வைத்திருக்கிறார்களோ அந்த அத்தனை அம்சங்களையும் திருமறை குர்ஆனிலே நம்மால் படித்து உணர்ந்து திருக்குர்ஆன் ஒரு சிறந்த இலக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. உதாரணமாக சொல்வதாக இருந்தால் திருக்குர்ஆன்ல இந்த பேச்சை திருப்புதல்ங்கிறாங்கல்ல, அதாவது நேர்மறையா பேசிக் கொண்டிருக்கிற முன்னாடி அமர்ந்திருக்கிறவரோடு உரையாடுகிற பாணியில பேசக்கூடிய பேச்சை திடீரென்று அவர் 3வது ஒரு மனிதரை பேசினார், நீ நான் என்று பேசிக் கொண்டிருக்கிற அந்த பேச்ச அவன் அவர் அப்படின்னு பேசுறது திருப்புறது. இது இலக்கியத்தில் ஒரு முக்கியமான ஒரு நிலைமை. திருக்குர்ஆன் எடுத்து பார்த்தால் பல்வேறு உதாரணங்களை இதற்காக பார்க்க முடிகிறது. உதாரணமா சூரத்துல் ஃபாத்திஹா எடுத்துக்குவோம். அல்லாஹ் ஆரம்பிக்கிறான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களை எல்லாம் படைத்தாளுகிற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அர் ரஹ்மான் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன், நிகரில்லாத அன்புடையவன், மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி சொல்லிவிட்டு 3ஆம் மனுஷன் பேசுற மாதிரியே பேசிட்டு வரு. அவனுக்கே எல்லா புகழும், அவன் அருளாளன், அவன் அன்புடையவன், அவன் தீர்ப்பு நாளுடைய அதிபதி, அவன் என்று 3வது மனுஷனை பேசிக்கிட்டு வந்த மாதிரி பேசின அல்லாஹ் அடுத்த வசனத்துல சொல்றான், ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். உண்மையில எப்படி இருக்கணும்? அவனையே நாங்கள், அவன் அருளாளன், அவன் புகழுக்குரியவன், அவன் தீர்ப்பு நாளின் அதிபதி, அவனையே நாங்கள் வணங்குகிறோம், அவனிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். அப்படிதான் இருக்கணும் பேச்சு. ஆனா குர்ஆன் என்ன சொல்லுது? அவன் பேசிட்டு வந்துட்டு திடீர்னு ஈயாக்க நஅபுது, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். ட்ராக் மாறு. ஒரு பெரிய தத்துவத்தை அல்லாஹ் உள்ள வச்சிருக்கிறான். எதுக்கு ட்ராக்? எந்த இடத்துல அல்லாஹ் இப்படி மாறினாலும் மற்ற இலக்கியத்துல மாறுவாங்க, அர்த்தமே இருக்காது, தேவையே இருக்காது. ஆனாலும் சுவையா இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. குர்ஆன்ல அல்லாஹ்வும் மாற்றுகிறார். ஆனால் ஒரு தேவைக்காக, ஒரு தத்துவத்திற்காக, ஒரு நோக்கத்திற்காக அந்த தகுந்த இடத்தை பார்த்து திருக்குர்ஆன் இவ்வாறு பேச்சை திருப்பும். இங்க எதுக்கு அல்லாஹ் திருப்புறான்? ஆரம்பத்துல இறைவனை பத்தி எதுவுமே தெரியல, இறைவனுடைய பண்புகள் தெரியல, இறைவனுடைய குணாதிசயங்கள் எதுவுமே தெரியல. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு முதல்ல இறைவனை பற்றி அறிமுகப்படுத்தப்படுகிறது. இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இறைவனுடைய பண்பு என்ன தெரியுமா? அவன் எவ்வளவு புகழுக்குரியவன் தெரியுமா? அவனிடத்துல என்ன அதிகாரம் இருக்கு தெரியுமா? இப்படியே சொல்லிட்டு வந்த உடனே இறைவனை பற்றி கேட்டு 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 எந்த அறிவும் இல்லாமல் இருந்த நாம் சிந்தனையில அல்லாஹ் விட்டு நம்ம தூரத்துல இருந்தோம். அவனை பத்தி கேட்க 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 அவனும் நாமும் கிட்ட நெருங்குறோம், அறிவால் நெருங்குறோம். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவன் நம்ம கிட்ட உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்கிறான், அவன் நம்ம எல்லாத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வை பற்றி உண்டான எந்த அறிவும் இல்லாமல் இருந்த நாம் அவனை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து 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 கிட்ட நெருங்கியாச்சு. அறிவு ரீதியாக நெருங்கிட்டோம். நெருங்கின உடனே அல்லாஹ் ட்ராக் மாத்துறான். பக்கத்துல வந்த பிறகு இதுக்கு 3ஆம் மனுஷன் பேசுற மாதிரி அப்ப ட்ராக் மாத்தி இப்ப நேருக்கு நேரம் பேசுற மாதிரி பேசிக்குவோம். போன்ல பேசிக்கிட்டே வர்றோம். போன்ல வீட்டுக்கு போன போட்டு கடையை மூடிட்டு பேசிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். போய்கிட்டே இருக்கிறோம், போறோம் 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 போறோம். ஏதோ எங்கிட்ட இருக்கிற ஆள்கிட்ட பேசுற மாதிரியே பேசிக்கிட்டு
வீட்டு வாசல்ல போய் கிட்ட நெருங்கின உடனே ஆஃப் பண்ணி விட்டு ட்ராக மாத்திரம்ல. அது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்த பேச்சினுடைய துணி வேறு, நேர்ல பார்த்த உடனே பேசுற பேச்சினுடைய துணி வேறு. இப்ப இங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பேச்சினுடைய ஸ்டைலை மாத்துகிறான். அது வரைக்கும் மூன்றாவது மனிதனை பார்த்து பேசுகின்ற துணியில் பேசிவிட்டு கிட்ட நெருங்கியாச்சு, அறிவால் அல்லாஹ்வோடு அருகிலே அமர்ந்து விட்டோம், அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வை ரொம்ப நெருக்கத்தில் புரிந்து கொண்டோம் என்ற அடிப்படையில் ஈயாக்க நாபுது, பக்கத்தில் நேருக்கு நேரா இருக்கிற அல்லாஹ் உன்னைத்தான் நாங்க வணங்க போறோம், உன்னிடம் மட்டும்தான் நாங்க உதவி தேடுவோம் என்று அல்லாஹ் அந்த பேச்சை திருப்பக்கூடிய இலக்கியத்தினுடைய அந்த உயர்ந்த கட்ட ஒரு செய்தியை இந்த இடத்திலே பயன்படுத்துவதை பார்க்கிறோம். இது மாதிரி குர்ஆன் எடுத்து பார்த்தா நிறைய இடத்துல அல்லாஹ் பயன்படுத்துறான். 108வது அத்தியாயம் சூரத்துல் கௌசர், அதுல கூட அல்லாஹ் இதே மாதிரி ஸ்டைல கையாளுகிறான். இன்னா அஅதைனாக்கல் கௌசர், இன்னா அஅதைனாக்கல் கௌசர், நபியே உமக்கு நாம் கௌசரை வழங்கியிருக்கிறோம். அதன கௌசரு, கௌசர் என்பது மறுமை நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய ஒரு நீர் தடாகம். கியாமத் நாள்ல உலக தீர்ப்பு நாளின் போது மனிதர்களை எல்லாம் எழுப்பி வைத்திருக்கிற தீர்ப்பு நாளின் போது தாகம் எடுத்து வரக்கூடிய உம்மத்தே முஹம்மதியாவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை சார்ந்தவர்களுக்கு தாகம் தீர்ப்பதற்காக வேண்டி நபிகள் நாயகத்தின் கையில கொடுத்து ஒரு பெரிய தடாகத்தை கொடுத்து உங்க சமுதாய மக்களுக்கு நீங்கள் தண்ணீர் அள்ளி கொடுங்கள் அல்லாஹ் கொடுத்திருப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சமுதாய மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அதை ரசூலுல்லாஹ்வே வர்ணிக்கிறாங்க. மேராஜுக்கு போயிருந்தாங்க ரசூலுல்லாஹ், போயிருக்கும் போது இந்த கௌசர் தடாகத்தை எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க ரசூலுல்லாஹ். அதனால போய் பார்த்ததை வர்ணிக்கிறாங்க. கௌசர் எப்படிப்பட்ட கௌசர் தெரியுமா? அபியது மினல் லபன், அங்க தண்ணி தான் கிடைக்குது, ஆனால் அந்த தண்ணீர் பாலை விட வெண்மையானது. உலகத்துல தண்ணியை பாக்குறோம், தண்ணிக்கு வெள்ளை கலர், தண்ணி என்ன கலர்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? வெள்ளையா இருக்கும். உண்மையில வெள்ளை கலராது. தண்ணி வெள்ளை கலர்னா இந்த சவுத்து கலரை என்ன சொல்றது? வெள்ளை சட்டை போட்டிருக்கு இதெல்லாம் என்ன சொல்றது? பாலை என்ன கலர்னு சொல்றது? உண்மையில நிஜமா தண்ணிக்கு எந்த கலருமே கிடையாது. தண்ணியை பொறுத்த வரைக்கும் அது நிறமில்லாத ஒன்று. அது எதனோடு சேர்கிறதோ அந்த நிறம் தண்ணிக்கு வந்துடும். உதாரணமா ஒரு இலக்கிய பேச்சுல சொல்லுவாங்க, செம்புல பெயல் நீர் போல நான் யாயும் நியாயும் யாரோ கியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளு, செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. ஒரு கணவன் மனைவியினுடைய பாசத்தை பற்றி வர்ணிக்கக்கூடிய பழங்கால தமிழ் இலக்கியம் என்ன சொல்லுது அந்த இலக்கியம் என்று சொன்னால், ரெண்டு பேரும் யார் யாரோ, உன்னையும் எனக்கு தெரியாது, என்ன உனக்கு தெரியாது, உங்க அப்பாவை எங்க அப்பாவுக்கு தெரியாது, எங்க அப்பா உங்க அப்பாவுக்கு தெரியாது, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளு, ஓன் தகப்பனு ஏன் தகப்பனு எந்த விதத்துல சொந்தக்காரங்க, எந்த சொந்தமும் இல்ல, உன்னை நான் பார்த்ததில்லை, ஆனா ரெண்டு பேருக்கும் பேசி முடிச்சு கல்யாணம் ஆன உடனே நீ எனக்கு மனைவின்னு ஆயிட்ட, நான் உனக்கு கணவன் ஆயிட்டேன். ஆனா ஆன உடனே எப்படி ஆகி போயிட்டோம்? சம்பந்தமே இல்லாத நாம செம்புல பெயல் நீர் போல மாறிட்டோமே. அதுல செம்புல பெயல் நீர் வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழை செம்மண் பூமியில வந்து விழுது. விழுந்தா என்ன ஆகுது? அங்கிருந்து தூய்மையான தண்ணீரா வருது, செம்மண்ல வந்து விழுந்த உடனே அப்படியே செந்நீராக மாறிவிடுகிறது. அந்த நிறமே அப்படி உள்டாவ மாறிடு. எப்படி அது ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு கலந்து போச்சோ அது மாதிரி நீயும் நானும் ஒன்றோடு கலந்து விட்டோமே என்று சொல்லி அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடல் பார்க்கிறோம். இது என்ன சொல்ல வருதுன்னா, தண்ணீருக்கென்று இயற்கையில நிறமே கிடையாது, எந்த நிறமும் நாம சொல்ல முடியாது. ஆனா நம்ம கௌசர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறாங்க. அந்த தடாகத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபியது மினல் லபன், பாலை விட வெள்ளை விளையரெண்டு இருக்கும் அந்த தண்ணி, பார்த்தாலே இப்படி பளிச்சுன்னு இருக்கும். அத்தோட இல்ல அஹ்லா மினல் அசல், அது தூக்கி குடிச்சா எப்படி இருக்கும்? உலகத்துல தண்ணியை குடிக்கிறோம், குடிக்கிற தண்ணி எப்படி இருக்குது? குடிச்சு விட்டு தண்ணியை பத்தி டேஸ்ட பத்தி விமர்சனம் பண்றோம். கோயம்புத்தூர் சிறுவாணி தண்ணி அது ஒரு தனி டேஸ்ட் தான்ப்பா, திருநெல்வேலி தாமிரபரணி தண்ணி அது ஒரு டேஸ்ட், வைகை அது ஒண்ணுங்கிறோம், காவிரி அது ஒரு டேஸ்ட்ங்கிறோம், இதுல லேசா உப்பு இருக்குங்கிறோம், அது லேசா சப்புன்னு இருக்குங்கிறோம். இப்படி தண்ணி ருசியை பேதப்படுத்துறோம். ஆனா உண்மையில தண்ணி ருசிக்குது இனிக்குதுன்னு சொல்றோமே, எந்த தண்ணியாவது இனிக்குமான்னா எந்த தண்ணியுமே இனிக்காது. தண்ணிக்கு இனிக்கிற தன்மையே கிடையாது. தண்ணிக்கு தனியா ஒரு டேஸ்ட கொடுக்கிற எந்த சுவையும் கிடையாது. தண்ணி உப்பு கம்மியா இருந்துச்சுன்னா தண்ணி நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். எந்த தண்ணியில உப்பு குறைவாக இருக்கிறதோ அந்த தண்ணி ருசியில் மிகுதியாக இருக்கும், அவ்வளவுதானே ஒழிய எந்த தண்ணி இருக்கும் இயற்கையிலே இனிப்பு சுவை என்பது நல்ல அருமையான ருசியை கொண்டிருக்கிற பண்புங்கிறது எந்த தண்ணிக்கும் உலகத்தில் கிடையவே கிடையாது.
ஆனா மறுமையில அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கொடுக்க போறான கௌசரு, அந்த கௌசரை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஹ்லா மினல் அஸல், அது தேனை விட மதுரமானது. தேன் எவ்வளவு டேஸ்டா இருக்கு. உலகத்துல தேனுங்கிற உருப்படியான தேனை பார்க்க முடியல, சுத்தமான தேனை பார்க்க முடியல. 2 ஸ்பூன் குடிச்சாச்சுன்னா 3ஆவது ஸ்பூன் தெவிட்டிரு. காரணம் என்ன? எல்லாம் சக்கரை பாவை கலந்து கொண்டு வந்து நல்ல சுத்த தேன் அப்படின்றான். டேஸ்டா இருக்கு. இப்பதான் பிடிச்சு கொண்டு வந்தேன், குழுவர்கள் கொண்டு வருவாங்க. நாங்க மலையில இருந்து குடிச்சு இப்பதான் கொம்பு தேனை கொண்டு வந்திருக்கோம்பா. எங்கிட்ட சக்கரை பாவை கரைச்சி ஊத்தி கொண்டு வந்துட்டு நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக வேண்டி அங்க இருந்து இங்க இருந்து ஒரு 2 கட்டெருமை பிடிச்சி உள்ள விட்டு பாருங்க எறும்போடு கொண்டு வந்திருக்கிறேன், இது சுத்தமான தேன்ன்றோம். சுத்த தேனே பார்க்க முடியல. ஆனா மறுமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நாம எல்லாம் குடிக்க போற அந்த தண்ணிய அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்காங்க. எப்படி? அஹ்லா மினல் அஸல், தேனை விட மதுரமானது. குடிச்சா அவ்வளவு இனிப்பா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, அத்யபு மினல் மிஸ்கி, அதனுடைய மனம் இருக்குதே, எதை ஒண்ணு சாப்பிடுவதாக இருந்தாலும் குடிக்கிறதா இருந்தாலும் அதனுடைய மனம், அதனுடைய ருசி, அதனுடைய நிறம் எல்லாம் சேர்ந்து தான் ஒண்ணு சாப்பிடுறதுக்கு தூண்டும். பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்குன்னு வச்சுக்குவோம். டேஸ்டா இருந்தா மட்டும் போதாது, நல்ல ருசியா இருக்குது, பார்க்க கன்றியாவே இருக்குது, திங்க மாட்டோம் பெருமாள். மலேசியாவுக்கு போனவங்களுக்கு தெரியும், அங்க ஒரு பழம் ஒண்ணு சொல்லுவாங்க, போனீங்கன்னா இங்க இருக்கிறதுலே டேஸ்டான பழம் தாங்க, அவ்வளவு வியாபாரம் நடக்கும். மலேசியாவுக்கு போயிட்டா அந்த பழம் விற்கிற வியாபாரம் வேற எந்த பழமும் விற்காது. ஆனா புதுசா போன யாரும் அந்த பழத்தை வாயில வச்சு பார்க்க முடியாது. அதை ஓபன் பண்ணா வச்சுக்குவோம், பலாப்பழம் மாதிரி சின்ன சைஸ்ல இருக்கும். ஓபன் பண்ணிட்டு அடிக்கிற வீச்சம் இருக்குதே 7 வீட்டுக்கு அடிக்கும். அந்த நாத்த நாரும் மூக்க பிடிச்சிட்டு தான் திங்கணும். தின்னு தின்னு பழகி விட்டாங்கன்னா திங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா ஸ்டார்டிங்ல அந்த வாடை திங்க விட டேஸ்ட் தனியா இருக்கும், அதனுடைய ருசியே தனி. ருசி நன்றாக இருந்தாலும் அதனுடைய மனம் கெட்டு போன மாதிரி இருக்கிறதுனால யாரும் சாப்பிட முடியாத ஒரு நிலைக்கு ஆளாயிரும். அதனால அல்லாஹ் என்ன பண்றான், வறுமையில நமக்கெல்லாம் குடிக்கிறதுக்காண்டி கொடுக்கக்கூடிய அந்த தண்ணீர்ல டேஸ்ட், மனம், நிறம் எல்லாத்தையும் சூப்பர் ஆக்கி வச்சு மனத்தை பத்தி சொல்றாங்க சொல்லலாம். அத்யபு மினல் மிஸ்கி, அது கஸ்தூரியை விட நறுமணமானது. கம 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 கமன்னு மணக்கும், வெள்ளவெளேன்னு இருக்கும், குடிச்சா டேஸ்டா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கௌசரை நபியே உமக்காக வழங்கி இருக்கிறோம். இன்ன ஆத்தைனாக்கல் கௌசர், நபியே உமக்கு கௌசரை, இவ்வளவு சிறப்பம்சங்கள் நிறைந்த உயர்தரமான அந்த கௌசர் என்ற தடாகத்தை உமக்கு நாம் வழங்கிவிட்டோம் என்று சொல்லி திருக்குறான்ல அல்லாஹ் சொல்றான். 108ல சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் என்ன சொல்றான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், எனவே உமது ரப்புக்கு அவனை நீர் தொழுவீராக, அவனுக்கு அறுத்து பலி கொடுப்பீராக. உமக்கு அல்லாஹ் கௌசரை தந்திருக்கிறான், அந்த கௌசர் தந்ததற்காக உம்முடைய ரப்பை தொழுவீராக, அவன் அந்த ரப்புக்கு நீர் அறுத்து பலியிடுவீராக. இந்த ஸ்டைல பாத்தீங்கன்னா உண்மையில எப்படி இருக்கணும், நபியே உமக்கு நாம் கௌசரை தந்தோம், எனவே என்னை நீர் வணங்க வேண்டும், அப்படித்தானே சொல்லணும். நான் உனக்கு 10 ரூபா தந்திருக்கிறேன், அதனால நான் சொல்றதை கேளு, நான் உனக்கு சம்பளம் தர்றேன், ஏன் கடையில வேலை பாரு, இப்படித்தானே பேச்சு விளக்கு அமையணும். இங்க அல்லாஹ் என்ன பண்றான், நான் உனக்கு கௌசரை தந்திருக்கிறேன், அதனால ரப்பை வணங்கு, நேருக்கு நேரம் அவனை பேசிட்டு அடுத்த வருஷத்துல 3வது மனுஷரை போய் வணங்க சொல்ற மாதிரி அவனைத்தான் சொல்லலாம். ஆனா சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்குன்னா, என்னை வணங்குன்னு சொல்லலாம்ல. குர்ஆன்ல எத்தனை இடத்துல சொல்லலாம், ஃபாபுதூனி, என்னையே நீங்கள் வணங்குங்கள் சொல்ல முடியும். அப்படி சொல்லாமல் அல்லாஹ் மறைமுகமாக ஒரு 3ஆம் மனிதனை வணங்க சொல்வதை போன்ற தொனியிலே ரப்பை வணங்கு, பேச்சினுடைய ஸ்டைல திருப்புறான். அதுல ஒரு பெரிய ஹிக்மத்தையும் வச்சிருக்கிறான். என்ன ஹிக்மத்து? ஒரு பெரிய உதவியை செஞ்சதுக்காக வேண்டி, நான் உனக்கு உதவி செஞ்சிருக்கிறேன், என்ன நீ வணங்குன்னு சொன்னா நம்ம ஆட்கள் என்ன பண்ணி விடுவாங்க தெரியுமா, பரேலவி மார்க்கத்துல எல்லாம் அவுத்து விட்டு இருக்கிறாங்களே, அது மாதிரி ஆட்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, அப்ப யாரு உதவி செய்யறாங்களோ அவங்கள வணங்கலாம், அடுத்தது கொடுக்கணும் வந்துருமா இல்லையா. உனக்கு நான் உதவி செஞ்சிருக்கேன், என்னை நீ வணங்குனா, அதே மாதிரி உனக்கு நான் உதவி செஞ்சிருக்கேன், என்னை நீ வணங்குறான். அதனால அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், சல்லிலி ரப்பிக்க, உனக்கு நான் உதவி செஞ்ச உடனே வணங்கிட கூடாது, ரப்பா இருந்தா தான் வணங்கணும். வணக்கம் எதுக்கு? உதவிக்கு வணக்கம் இல்லை அப்படின்னா உலகத்துல ஒருத்த உதவி செஞ்சுட்டு இருக்கிறான், வணக்கம் ரப்புக்கு தான், படைத்தவனுக்கு தான். எப்படி ஒரு அழகான ஹிக்மத். இப்படி இலக்கியம் ஒரு புத்துல கரை புரண்டு ஓடினாலும் அதற்குள்ளே சிந்தித்து பார்க்கிற பொழுது கருத்தாளமிக்க தகவல்களை திருமறை குர்ஆனிலே இறைவன் இணைத்து பேசக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அதே போன்று இலக்கியத்தில் இருக்கிற இன்னொரு சிறப்பு அம்சம், உதாரணம் கூறி ஒரு கருத்தை விளக்குவது.
இது நம்முடைய பேச்சு வழக்கிலேயும் உண்டு. ஒரு செய்தியை சொல்றோம், மக்களுக்கு புரிய மாட்டேங்குது, அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு உதாரணம் கொண்டு வச்சு அதை வச்சு விளக்குறாரு. எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒரு ஆளை பார்த்துட்டு வந்திருக்கிறோம், வீட்டுல வந்து சொல்றோம், சொல்லும் போது அவர் எப்படி இருந்தார் வர்ணிக்கிறோம், உள்ள உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப நாம என்ன பண்ணுவோம், வேற ஒண்ணு இல்லப்பா, அந்த மேல விட்டு அப்துரமா இருக்கான அவனே மாதிரிதான் இருப்பாந்தார். தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க போயிருக்கோம், பார்த்துட்டு வந்தாச்சு, தகப்பனார் கேட்காரு எப்படி இருந்தார் மாப்பிள்ள, சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், சிவப்பா இருந்தாரு, ரெட்டையா இருந்தாரு, குள்ளமா எல்லாம் வர்ணிச்சா கூட அச்சு அசலா பாத்தீங்கன்னா நம்ம பெரிய தாமோ யூசுப் இருக்கான அவனே மாதிரி இருக்கான். அப்ப அவர் உள்ளத்துல ஒரு பிகர் வந்து விழுந்துடும். ஒரு உவமையை சொல்லி விளக்குகிற பொழுது, ஒரு உதாரணத்தை எடுத்து காட்டுகிற பொழுது, தெரிந்த ஒன்றை சொல்லி தெரியாத ஒன்றை விளக்கி கொடுப்பது இலக்கியத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான நடைமுறை. அது நம்முடைய பேச்சு வழக்கிலையும் அந்த இலக்கியம் இருக்கத்தான் செய்கிறது. இலக்கியம்னா எழுத்துல இருக்கிறது மட்டும் இலக்கியம் இல்ல, எழுத்துல இருக்கிற இலக்கியத்தை நாம படிக்காமல், இது இலக்கியம் என்று படிக்காமல் பல இலக்கியங்களை நம்முடைய பேச்சு வழக்கில் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். இலக்கியம் மட்டுமில்லை, இலக்கணத்தையும் பயன்படுத்துறோம். இலக்கணம்னா என்ன, அவர்கள் வந்தார்கள், இலக்கண அடிப்படையில் இது சரியான ஒரு சொற்றொடர். அவர்கள் வந்தார்கள், அவர்கள் வந்தீர்கள் எங்கேயாவது பேசுறோமா? நம்ம யாராவது நம்ம பேசும்போது அவர்கள் வந்தீர்கள், நீங்கள் வந்தார்கள், சின்ன பிள்ளைங்க தெரியாத சின்ன பிள்ளை வேணா பேசும், பேச தெரியாத பிள்ளை வேணா பேசுமே தவிர, பேச தெரிந்த யாரேனும் நீங்கள் வந்தார்கள் அப்படிங்கிற நீங்கள் வந்தார்கள் கேட்போமா இல்லையா? அப்போ இலக்கண அடிப்படையில் இப்படிதான் பேசணும், நீங்கள் வந்தீர்கள், அவர்கள் வந்தார்கள். ஆனா நம்ம இலக்கணம் படிக்காமலே பேசிட்டு இருக்கணும். ஸ்கூல்ல போய் உட்காராம, பள்ளிக்கூடத்துல வாத்தியார் முன்னாடி மண்டிட்டு உட்காராம, லிட்டரேச்சர் ஆங்கில தமிழ் இலக்கியங்களை படிக்காம, இலக்கணத்தை படிக்காம இலக்கண அடிப்படையில் பேசுகிறோம், இலக்கிய அடிப்படையில் பல விஷயங்களை பேசுகிறோம். அதுல ஒரு பேச்சு தான் உவமை சொல்லி விளக்குவது, உதாரணங்களை சொல்லி புரிய வைப்பது. திருக்குறானை தொடர்ந்து பார்த்தா எங்க பார்த்தாலும் உதாரணம், ஒவ்வொரு செய்திக்கும் உதாரணம், எதை விளக்கினாலும் உதாரணம். என்ன மனசுல ஆழமா பதிய வைக்கணுமா, எந்த விஷயத்தையும் புரியாம போயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி உதாரணங்கள் சொல்வதில் திருமறை குர்ஆன் ஒரு தனித்த ஸ்டைலை தனக்கென்று வைத்திருக்கிறது. எது எதுக்கு என்னென்ன உதாரணம் போடணும், எது எதுக்கு எதை போட்டா மேட்சா வரும், அப்படி பார்த்து பார்த்து தேடி தேடி அல்லாஹ் உதாரணம் போடுறான். உதாரணமா சொல்வதா இருந்தால், அல்லாஹ் வந்து தன்னை மட்டுமே வணங்க வேண்டும், பிறரை வணங்கக்கூடாது, பிறரிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடாது என்பதற்கு திருக்குர்ஆனிலே ஒரு உவமை சொல்கிறான். 29வது அத்தியாயம் 41வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், மஸலுல்லதீன இத்தகது மின் தூனில்லாஹி அவுலியா, அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறு மற்றவர்களை தங்களுடைய நேசர்களாக பாதுகாவலர்களாக எடுத்துக்கொண்டார்களே, அவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? சிலந்தி பூச்சி தான் அவர்களுக்கு உதாரணம். இத்தகதத் பைத்தன், சிலந்தி பூச்சி ஒரு வீட்டை கட்டுகிறது. ஓ இன்ன அவுகனல் புயூத்தில பைத்துல் அன்கபூத், வீடுகளிலேயே ரொம்ப பலகீனமான வீடு சிலந்தியினுடைய வீடுதான். இப்படி ஒரு வீட்டை கட்டினா இந்த வீட்டுனால என்ன பிரயோஜனம்? ஒரு வீடுனா எதுக்கு கட்டுறது? வெயில்ல இருந்து நம்மளை பாதுகாக்கணும், மழையிலிருந்து நம்மளை பாதுகாக்கணும், வேறு எதிரிகளுடைய தாக்குதலில் இருந்து நம்மை பாதுகாக்கணும், அதுக்கு தானே வீடு கட்டுறோம். சிலந்தி பூச்சி வீடு கட்டுது, அந்த வீடு வெயில இருந்து பாதுகாக்குதா? மேலதான் வெயில் விழுது, அது வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கு, நடுவுல உட்கார்ந்துருக்கும், சிலந்தி வலையில நடுவுல உட்கார்ந்துருக்கும், அந்த பூச்சிக்கு மேல நேரம் அந்த வீட்டுல உட்கார்ந்துருக்கு, வீட்டுக்குள்ள வெயில் அடிக்கு, வீட்டுல உட்கார்ந்துருக்கு, வீட்டுக்குள்ள நேரம் மழை பெய்யுது, வீட்டுல உட்கார்ந்துருக்கு, வீட்டுக்குள்ள வந்து எவனா ஒருத்தன் தூக்கிட்டு போயிடுறான், ஏதாவது ஒரு பூச்சி வந்து கவிட்டு போயிருது. ஒரு வீடு என்று சொன்னால் வீடு எதற்காக கட்டப்படுகிறதோ அந்த எந்த ஒரு அம்சமும் அந்த வீட்டுல இல்ல, ரொம்ப பலகீனமான ஒரு வீடு. இது மாதிரி தான் அல்லாஹ்வை விட்டுவிட்டு மற்றவர்களை வணங்குபவர்களுக்கு இதுதான் உதாரணம். அவனாலேயே தனக்கு எதுவுமே செய்ய முடியாது, அப்படிப்பட்ட ஆளை போய் இவங்க வணங்கிட்டு இருக்கிறாங்க. இதை இன்னொரு இடத்துல விளக்குறான். ஒரு ஈ அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு சாமான பிடிங்கிட்டு போனா கூட அந்த ஈயிடம் சண்டையிட்டு அந்த சாமான பிடுங்கிறதுக்கு கூட அவன்கிட்ட பலம் கிடையாது. ஒரு ஈயோட ஃபைட் பண்றது கூட பலம் இல்லாத ஆள்கிட்ட போய் எனக்கு அதைத்தா, பிள்ளையத்தா, சோத்தத்தா, வியாபாரத்தா, இவங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றும் கேட்கிறாங்களே என்று சொல்லி அல்லாஹ் பலகீனமானவர்கள், மற்றவர்கள் எல்லாம் பலகீனம், அல்லாஹ் ஒருத்தன் தான் பலமானவன், அவன்கிட்ட தான் உங்களுடைய தேவைகளை கேட்கணும் என்று சொல்லி அவனிடமே கேட்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம். ஒரு சிலந்தி பூச்சி உதாரணம் காட்டுறான், ஒரு ஈய உதாரணம் காட்டுறான். உடனே அந்த காலத்துக்கு மக்கள் என்ன பண்ணிவிட்டாங்க,
என்னையா இது அல்லாங்கிறிய? பெரிய அல்லாஹ் கடவுள் தானே. கடவுள் ஒரு உதாரணம் சொல்றாரு, அவருடைய கண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி உதாரணம் சொல்லணுமா இல்லையா? என்ன உதாரணம்? ஒண்ணுமில்லாத உதாரணம் சொல்லிட்டு சின்ன சின்ன பிள்ளை மாதிரியும் கொசுவையும் வேலையும் சிலந்தியையும் அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி சொல்ல வேண்டாமா? அப்படியே அந்த மக்கள் கிண்டல் பண்றாங்க. அப்ப அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான். 2வது அத்தியாயம் 26வது வசனத்துல, இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யضرب مثلا ما بعوضة فما فوقها. அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். எதற்கு வெட்கப்பட மாட்டான்? ஒரு கொசுவையோ அல்லது கொசுவை விட அற்பமானதையோ உதாரணமாக சொல்வதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். ஏன்டா வெட்கப்படும்? கொசுவை உதாரணம் சொல்லணும், ஏன் வெட்கப்படணும்? எதுக்கு உதாரணம் சொல்றோமோ அந்த தன்மை இருக்கான்னு பார்க்கணும். பலகீனத்திற்கு உதாரணம் சொன்னால் பலகீனமான ஒரு பொருளை காட்டணும். ஒரு நோஞ்சானுக்கு உதாரணம் சொன்னா ஒரு நோஞ்சா மாதிரி உதாரணத்தை காட்டணும். ஒரு நோஞ்சானுக்கு உதாரணம் சொல்றேன்னு திருச்சி மலைக்கோட்டை மாதிரி நோஞ்சான்னு சொல்ல முடியுமா? திருச்சி யானை மாதிரி நோஞ்சான்னு சொல்ல முடியுமா? சிங்கம் மாதிரி நோஞ்சான்னு சொல்ல முடியுமா? எந்த பண்பை ஒப்பிடுகிறோமோ அந்த பண்புக்கு தகுந்த மாதிரி உதாரணம் சொல்லணும். என்ன என்ன இலக்கியம் படிச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த காலத்து மக்களிடத்துல திருக்குறான் கேள்வி எழுப்பு. சொல்லக்கூடிய மேற்று சரியா இருக்கா பாரு. ஒருத்தரை பார்த்து சொல்லுவோம், சிங்கம்டா, சிங்கம் வருது பாருமோ, சிங்கத்தை மாதிரி மீசையை காணாம முடியும் அப்படியே கேட்போம். வீரம் இருக்குதா, கருப்பா இருக்காரா, நல்ல குண்டா இருக்கிறாரா, அவ்வளவுதான். எதை கம்பேர் பண்றோமோ அது இருக்குதா, அவ்வளவு அதைத்தான் பார்க்கணும். அதை விட்டுவிட்டு சம்பந்தம் இல்லை, நீ எதுக்கு யானையை சொன்ன, நீ எதுக்கு சிங்கத்தை சொன்ன கேட்க கூடாது. சொல்லக்கூடிய பண்பு அந்த உதாரணத்தில் இருக்கிறா, அதை பாரு. இதுதான் உதாரணத்துக்கு இலக்கணம், இப்படிதான் உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி உலகத்துல இலக்கியம் படைத்து உதாரணம் சொல்கிறவர்களுக்கு திருமறை குர்ஆன் பாடம் நடத்துகிறது. உதாரணம்னா இப்படித்தான் இருக்கணும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல சொல்லி தர்றான். அது மட்டும் இல்ல, அந்த இலக்கியத்துல இன்னொரு ஸ்டைல் இருக்கு. சில செய்திகளை படிச்சு பார்த்த சில வார்த்தைகள் நேரடியாக ஒரு கருத்தை தரும், மறைமுகமாக இன்னொரு கருத்தை தரும். சிலேடைன்னு சிலேடை பேச்சு, பேச்சு வழக்கு கூட பொடி வச்சு பேசுறாமங்களே, அது பொடியை வச்சு பேச, மூக்கு பொடியை கொண்டு வச்சு பேசுறாரு. என்ன பொடி வச்சு பேசுறது? பேசும்போது மேலோட்டமா பார்த்தா நல்ல பிள்ளை பேசுற மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ள கவனிச்சு யாரோ குத்துறான்னு தோணுமா இல்லையா? அது மாதிரி சிலேடை பேச்சுன்னு ஒண்ணு இருக்கு. நல்ல காரியத்திற்கே சிலேடையை பயன்படுத்துவாங்க. இலக்கியத்துல இது ஒரு வகை. திருமறை குர்ஆனை படித்து பார்த்தால் இது மாதிரி எத்தனையோ சிலேடையாக நேர்முகமாக சில கருத்துக்கள், மறைமுகமாக பல்வேறு தகவல்கள் சொல்லக்கூடிய வசனங்கள் நிறைவாக இருக்கிறது. உதாரணமா சொல்றதா இருந்தா 2வது அத்தியாயம் 25வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், பஷீரில் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி அன்ன லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். ஈமான் கொண்டு நல்லதங்கள் செய்கிற மக்களுக்கு நபியே நீங்கள் சுப செய்தி சொல்லுங்க. என்ன சுப செய்தி? அன்ன லஹும் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். அவர்களுக்கு சுவர்க்கங்கள் இருக்கிறது, நிறைய தோட்டம் துறவுகள் இருக்கிறது. எப்படிப்பட்ட தோட்டம்? அதன் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட தோட்டம் அவர்களுக்கு இருக்கிறது. குல்லமா ரிஸிகு மின்ஹா மின் சமரத்தின் ரிஸுகன். அவர்கள் உள்ளே போன உடனே அவர்களுக்கு உணவுகள் வழங்கப்படும், சாப்பாடு கொடுக்கப்படும். பல வர்க்கங்கள், கனி வர்க்கங்களே அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படும். ஆலு ருசிகனா மின் கபல். கொடுத்தவுடன் அவங்க என்ன செய்வாங்க? ரொம்ப அழுத்துக்குவாங்க. சொர்க்கத்தில் இருக்கிறோம், என்ன இது இப்ப தானே அந்த பழத்தை திருட்டு உட்கார்ந்துருக்க, திரும்ப அதே பழத்தை கொண்டு வந்திருக்கிற, ரொம்ப அழுத்துக்கிட்டு ஒரே பழத்தை திரும்ப கொண்டு கொடுத்தா கோவரத்தானே செய்யும். சொர்க்கம் சொர்க்கம் இல்ல, எல்லாம் கிடைக்கும் இல்ல, விதவிதமா இருக்குன்னு இல்ல. ஊர்ல இருந்த மாதிரியே இப்பவும் கொண்டு வந்து தின்னதையே தந்தா. ஊர்ல தான் வீட்லயும் பொண்டாட்டிக்கு 10 ஐட்டம் தான் செய்ய தெரியும் வீட்டுக்காரிக்கு, அதை விட்டா வேற ஒண்ணும் செய்ய தெரியாது. ஒரு நாள் சாம்பாரு, ஒரு நாள் புளிக்குழம்பு, ஒரு நாள் மீனானோ, ஒரு நாள் கத்திரிக்கானோ, ஒரு நாள் ரசம், முடிஞ்சு போச்சு. ரிட்டர்ன் திரும்ப சாம்பாருக்கு வந்துடும். காலை சாப்பாடா ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் தோசை, ஒரு நாள் புரோட்டா, ஒரு நாள் சப்பாத்தி, ஒரு நாள் இடியாப்பம், முடிஞ்சது திரும்ப இட்லிக்கான வந்துடும். ஊர்லதான் ஒரு 7 ஐட்டத்தை திரும்ப திரும்ப தின்னு நாக்கெல்லாம் செத்து, சரி ஊர்ல போய் சொர்க்கத்துல போய் தின்னுக்கலான்னு சொர்க்கத்துல வந்து உட்கார்ந்தா இப்பதான் தின்னு முடிச்சு உட்கார்ந்துருக்க, அதே படத்தை கொண்டு வந்து தெரியல அப்படிமா. அப்ப மலக்குகள் சொல்லுவாங்க, இல்லப்பா நீ சாப்பிடு. என்னத்த சாப்பிட? சாப்பிடப்பா நீ. சரின்னு வாங்கி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டா சாப்பிட்ட உடனே தான் தெரியும், ஆகா இது நாம நினைச்ச மாதிரி, நாம ஏற்கனவே சாப்பிட்ட பழம் இல்லப்பா, இது பாக்குறதுக்கு தான் அந்த பழம் மாதிரி இருக்குது, சாப்பிட்டு பார்த்தா வேற என்னமோ மாதிரி இருக்குத. ஒரு ஆப்பிள் பழம் எடுத்துக்கோங்க, ஆப்பிள் பழத்தை எடுத்து கொடுக்குறாங்க, அவர் வேண்டாங்கிறாரு, வழுக்க டைம் திங்க வைக்கிறாங்க, கடிக்கிறாரு,
கடிச்ச உடனே தான் தெரியுது, பாக்குறதுக்கு தான் ஆப்பிள் பழம், கடிச்சா ஒரு பக்கம் அப்படியே பாலையும் தேனையும் கரைச்சி ஊத்துற மாதிரி இருக்கப்பா, இன்னொரு பக்கம் கடிச்சா பாதாமையும் பிஸ்தாவையும் குறைச்சு ஊத்துற மாதிரி இருக்கப்பா, இன்னொரு பக்கம் கடிச்சா இன்னொரு டேஸ்ட். கடிக்கின்ற பக்கங்களில் எல்லாம் விதவிதமான சுவை கூட்டுகிறது, வித்தியாசமா இருக்குது. ஓ தூபிகி முதசாபிகா, பார்ப்பதற்கு ஒன்று போல் காட்சி தரக்கூடிய பழங்களை அவர்களுக்கு வழங்கப்படும். பார்த்தா பழசு மாதிரி இருக்கும், தின்னா புதுசா இருக்கும். ஏன் மனுஷனுக்கு அதான் அப்படித்தான், மனுஷன் கொடுத்தா திம்மா, இல்லன்னு வச்சுக்கோ என்னமோ புதுசா இருக்குப்பா, இது திங்காம திங்க கூடாதுன்னு தெரியலையே, தின்னா என்னத்துக்கு ஆகும் தெரியலையே, அப்படியே வச்சுட்டே உட்காந்துருப்போம். வெளியூர்களுக்கு போறவங்க, புதுசா போற பல பேர் அனுபவிச்சிருப்பீங்க. சில பேர் வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க, போனா நம்ம ஊரை மாதிரி வாழைப்பழமும் திராட்சை பழமும் பார்க்க முடியாது, வேற வேற ஏதாவது வெரைட்டிஸா இருக்கும். அப்படியே கடற்கரையா ஏறி அலைகிறது, என்னமாவது நமக்கு தெரிஞ்ச பழம் கல்லு தென்படுதா. நானும் ஒரு அலைங்க, வயிறு பசி, ஒண்ணுமே கிடைக்கல, என்னடா நம்ம ஊர் சாப்பாடு ஹோட்டலையும் காணும் ஒண்ணுத்தையும் காணும்னு ரோடு ரோடா நினைக்கிறேன். பாக்குற இடம் பூரா வித்தியாசமான பழமா இருக்கு. கடைசியில ஒரு கடையில நம்ம ஊர் வாழைப்பழம் தொங்குச்சு, கிடைச்சதுதான் பழம்ட்டு வாங்கி 2 பழத்தை தின்ட்டு இருந்தாச்சு. மனுஷனுடைய இயற்கை அமைப்பு மனசு அப்படிதான் சொல்லும், புதுசா இருந்தா திங்கிறக்கு யோசிப்பான். அதனால எல்லாம் என்ன பண்றான், அவன் திங்கிற மாதிரி பழத்தை நீ ஏற்கனவே சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும், சாப்பிட்ட பிறகு வித்தியாசம் தெரியும். வலகும் பியா அஸ்வாஜும் முத்தஹரா, அங்கே அவர்களுக்கு பரிசுத்தமான ஜோடிகள் உண்டு, ஜோடியும் உண்டு. அந்த தோட்டத்துல தண்ணி உண்டு, பழங்கள் உண்டு, பார்க்கிறதுக்கு ஒன்று போல் காட்சி தரக்கூடிய பழங்கள் உண்டு, பரிசுத்தமான ஜோடிகளும் உண்டு. அது மட்டும் இல்ல, அதுல நீங்க நிரந்தரமா இருக்கலாம். உள்ள போயிட்டு எல்லாத்தையும் கணக்கு பார்த்துட்டு, எத்தனை வருஷம் இருந்த ஊர்ல, 60 வருஷமா, எவ்வளவு சொல்லுத, எல்லாம் கணக்கு சரியா போச்சு, 2 வருஷம் தின்னுட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு கிளம்புன்றானல்ல. அதுவும் இல்ல, நம்ம இங்க இருந்து வெளியூருக்கு போவோம்ல, ஊட்டி கொடைக்கானல் போய் நல்லா ஹாப்பியா இருந்துட்டு வருவோம், கையில ஒரு 10,000 ரூபாய் எடுத்துட்டு போவோம், போய் 10 நாள்ல எல்லாம் காலி, சரிமா எல்லாம் முடிஞ்சு போச்சு ஊரை பார்க்க கிளம்புவோம், அது மாதிரி எல்லாம் முடிஞ்சு போச்சு கிளம்புன்றானா. அதிலே அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள். வெளியே போன்ற பேச்சுக்கே கிடையாது, உள்ள போயிட்டே உள்ளே இருக்க வேண்டியதான், இன்பத்துல திளைக்க வேண்டியதான்னு சொல்லிவிட்டு ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்லலாம், ஈமான் கொண்டு நல்லறங்கள் செஞ்சவங்களுக்கு இன்னென்னலாம் இருக்குன்னு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். இது நல்ல செய்தி தான், கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு, நல்ல செய்தி, சுப செய்தி. இதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்றோம், 9வது அத்தியாயம் 3வது வசனம், 4வது அத்தியாயம் 138வது வசனம். அது சொல்றான், பஷீர் இல்லதீன கஃபரு, காபிர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள், அதாபின் அலீம், கடுமையான வேதனை இருக்கிறது என்று காபிர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். அடுத்த வசனத்துல சொல்றான், பஷீரில் முனாஃபிகீன், நயவஞ்சகர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள், அன்னலகும் அதாபன் அலீமா, கடுமையான வேதனை அவர்களுக்கு இருக்கிறது நற்செய்தி சொல்லுங்கள். இது எப்படி நற்செய்தியா இருக்கும்? பழத்தை தர்றன்னா நற்செய்தி, ஜோடியை தர்றன்னா நற்செய்தி, தோட்டத்தை தர்றன்னா நற்செய்தி, ஆற்றை தருகிறேன்னா நற்செய்தி. இங்க என்ன சொல்லலாம், அதாபன் அலிமா, வா மோன தூக்கி போட்டு மிதிக்காங்க, அது நற்செய்தியா சொல்லுங்கிறான். யோசிச்சு பார்த்து நற்செய்தியே இல்லையா? காரை தர்றன்னா சந்தோஷமா வாங்குவோம், ஒரு வீடு கட்டி இருக்கப்பா வச்சுக்கோ உனக்கு தானே சந்தோஷம், கொண்டாடு சிரிச்சுக்கிட்டே வாங்குவோம். தம்பி வீட்டுக்கு வந்துட்டு போ, கம்பி நல்ல பழுக்க காய்ச்சி வச்சிருக்க, இடுப்பு ஒரு 2 இழுப்பு, நற்செய்தியா இது? அல்லாஹ் அப்படித்தான் சொல்றோம், நற்செய்தி. பஷீரில் முனாஃபிகீன், முனாஃபிக்குகளுக்கு நற்செய்தி சொல்லுங்கள், கடுமையான வேதனை இருக்கிறதுன்னு நற்செய்தி சொல்லுங்கள். மேலோட்டமா பார்த்தா நக்கலு, ஆழமா சிந்திச்சு பார்த்தா நக்கல் தான், ஆனா உண்மையான நக்கல், பொய்யா நக்கல், கிண்டல் பண்ணுவோம் நம்ம, இல்லாத பொல்லாதுன்னு சொல்லி நகைச்சுவை சொல்லிக்கிட்டு இருப்போம். அல்லாவும் அவனை கிண்டல் தான் பண்றான், வாடா உனக்கு வச்சிருக்க விருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அப்படிங்கிற அல்லாஹ். மேலோட்டமா பார்த்தா நக்கல் தான், ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் அது உண்மையான நக்கல், உண்மையான வார்த்தை. குர்ஆன் இது மாதிரி விளக்கி தர்றது பாக்குறோம். இப்படி திருமறை குர்ஆனை இலக்கியத்தினுடைய கண்ணோட்டத்தில் ஆய்வு செய்து பார்த்தால், வார்த்தைக்கு வார்த்தை, வசனத்திற்கு வசனம், அத்தியாயத்திற்கு அத்தியாயம், தோண்ட தோண்ட அந்த இலக்கியம் படித்தவர்களுக்கு, அதை படிக்க விரும்புகிறவர்களுக்கு, அதிலே பல்வேறு கருத்துக்களை தேட முனைகிற அத்தனை மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அறிவு சுரங்கமாக திருமறை குர்ஆன் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது என்பதனை நம்மால் அதிலிருந்து உணர்ந்து கொள்ள முடிகிறது. அது மட்டும் இல்ல, அது இது மேலோட்டமா, இன்னும் உள்ளுக்குள்ள போனோம்னா அதிகமாக நிறைய இருக்குது, அதுவே போய்கிட்டே இருக்கும், அது ஒரு பெரிய ட்ரையான சப்ஜெக்டா போயிடும். அதனால இத்தோடு நாம இலக்கியம் குறித்த தகவலை நிறுத்திக் கொள்வோம். அடுத்து இதுவெல்லாம் திருக்குர்ஆனை புரிந்து
படிக்கிற பொழுது ஏற்படக்கூடிய சங்கடங்கள். அது அல்லாம புரியல, குர்ஆன் அப்படியே படிக்கிறோம், அதுல தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி இருக்கு. குர்ஆன புரியல் விளங்காமலே குர்ஆனை ஓதுகிறோம் இல்லையா? இந்த ஓதுறது சம்பந்தமாக எப்படி ஓதுறது அப்படின்னா, திருக்குர்ஆன் சம்பந்தமாக சில பேர் கேள்வி எழுப்புவாங்க. திருக்குர்ஆன் ஒன்றுக்கு மேற்பட்ட குர்ஆன் இருக்கிறது, நிறைய 7 குர்ஆன் இருக்கு என்றெல்லாம் இஸ்லாத்தை விமர்சனம் செய்யக்கூடிய சில பேர் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அடிப்படையில் விமர்சிக்கிறாங்க என்று சொன்னால், குர்ஆன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குர்ஆன் என்பது இன்ன ஹாதல் குர்ஆன் உன்சில அலா சபாத்தி அஹ்ருஃபின், அது 7 வகைகளில் இறக்கப்பட்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் ஒரு தடவை சொன்னாங்க. அதை மையமாக வச்சு 7 விதமான குர்ஆன் இருக்கிறது என்று பேசுகிறார்கள். அதனுடைய உண்மை நிலவரம் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். 7 வகைனா என்ன அப்படின்னா, 7 விதவிதமான குர்ஆன் இறக்கப்படல. நம்ம குர்ஆனை வாசிச்சோம்னா நாம ஒரே மாதிரி தான் வாசிக்கிறோம். நம்ம குர்ஆனை கையில கொடுத்தா, உங்க கையில கொடுத்தாலும் சரி, என் கையில கொடுத்தாலும் சரி, வேற மத்த யார் கையில கொடுத்தாலும் சரி, குர்ஆனை கொடுத்து வாசிக்க சொன்னா ஒரே மாதிரி தான் வாசிக்க போறோம். அதுல வித்தியாசத்துக்கு வேலை இல்லை. புதிய விதமாக வேற எந்த ஒரு தத்துவத்தையும் உள்ள வார்த்தைகள் நுழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த 7 வகையில குர்ஆன் இறங்குச்சு, 7 வகையில ரசூலுல்லாஹ் காலத்துல ஓதப்பட்டுச்சு என்று சொல்கிறார்களே, அது என்ன அப்படின்னா, இன்னைக்கும் சில பேர் ஓதுறாங்க, சபாகாரிகள் அப்படிமா 7 வகையாக குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் என்று சில பேருக்கு பட்டம் கொடுத்து குர்ஆனை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா, 7 விதவிதமாக குர்ஆன் இறக்கப்படல. ஒரு குர்ஆன் தான் இறக்கப்பட்டுச்சு, ஒரு போதனை தான் இறக்கப்பட்டுச்சு. அந்த போதனையை படிக்கிற சில பேர் இயற்கையில் அந்த அரபி மொழி தெரிந்தவர்கள், அரபி மொழி தாய்மொழியா இல்லாதவங்களுக்கு இந்த பேச்சே கிடையாது. அரபி மொழியை தாய்மொழியாக யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பாஷையில இந்த குர்ஆனை கொண்டு கொடுக்கும் போது, அந்த அரபு தேசத்துல ஒரு 7 விதமான வட்டார மொழிகள் இருந்துச்சு. தமிழ் மொழியில இருக்குல்ல 22 வட்டார மொழி இருக்குன்னு பார்த்தோம்ல, அது மாதிரி அரபி மொழியில 7 வட்டார மொழிகள் இருந்துச்சு. அந்த வட்டார மொழி தெரிந்த மக்களுக்கு நீங்க எதை கொண்டு போய் கொடுத்தாலும் சரி வாசிப்பாங்க. எழுத்துக்கூட்டி வாசிச்சாலும் அவனுடைய வட்டார வழக்கு எப்படிப்போ அப்படிதான் வாசிப்பான். ஸ்டைல் வித்தியாசமா இருக்கும், வார்த்தை மாறாது, செய்தி மாறாது, அவன் வாசிக்கிற துணி வித்தியாசமா இருக்கும், ஓதக்கூடிய ஸ்டைல் வித்தியாசமா இருக்கும். உதாரணமா நம்ம தமிழ்ல எத்தனையோ அது மாதிரி பேசிக்கிட்டு இருப்போம். வாங்க வேண்டும், வாங்கி வந்தேன் அப்படிமா. இதை எழுதி திருநெல்வேலிக்காரங்க கையில கொடுங்க, எழுதி கொடுத்தா வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும்? அதுல என்ன இருக்கும்? வாங்க வேண்டும் இருந்தா வாங்க வேண்டும் தானே வாசிக்கணும், வாங்கி வந்தேன் தானே வாசிக்கணும். அவங்க கையில கொடுத்தீங்கன்னா வாங்கன்னு இருக்கும், வேங்கின்னு வாசிப்பாங்க. வேங்கி வந்த, வேங்க கூடாது. இது தப்பா? குர்ஆன் ஓதும்போது தப்பா சரியானா? என் லாங்குவேஜ் இப்படின்னா நீ ஓதிட்டு போ, பிரச்சனை இல்லை, எனக்கு இப்படித்தான் வரும். எத்தனையோ தமிழ்ல எத்தனையோ அப்படி இருக்குது. தஞ்சாவூர் பக்கம் போனீங்கன்னா நம்பர் சொல்லி கொடுப்பாங்க. பள்ளிக்கூடத்துல வாத்தியார்மார் மாணவர்களுக்கு பாடம் நடத்தினா எவ்வளவு தெளிவா நடத்துவாங்க. 1 2 3 சொல்லி கொடுப்பாங்க. 70 80 சொல்லுவாங்கல்ல, 80 சொல்லும் போது எழுத்து கூடி சொல்லி கொடுப்பாரு. ஏ இன் து சேர்த்து சொன்ன என்ன சொல்லுவோம்? 80 நம்மள வாத்தியாரு சொல்லி கொடுப்பாரு. ஏ இன் 80 அப்படின்னு 80 வரவேச்சு நாக்கு அறுத்து போட்டா வரா அவங்களுக்கு. அப்படியே பழகி போச்சு. வாசி எழுத்து கூட்டி சொல்லிட்டு எல்லாத்தையும் மொத்தமா சொல்றான்னா ஏ என்பது அப்படிமா, அப்படி பழகி நாக்கு அப்படித்தான். இது மாதிரி சிலது அரபியல்ல உண்டு. அவனுக்கு நீங்க எண்ணத்தை கொடுத்தாலும் சரி அப்படித்தான் ஓதுவாங்க. உதாரணமா சில பேர் இருக்கிறாங்க, ஹா இருக்குல்ல அரபி எழுத்துல, ஹே ஹா தலப்பாக்கிட்டு ஹேன்னு சொல்லுவாங்க. வஷம்சி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா, அந்த ஹே இருக்குல்ல, ஹே வரவே செய்யாது. இப்பவும் கூட வராது. எகிப்துக்காரங்களுக்கு இந்த ஹேங்கிற உச்சரிப்பே வராது. எகிப்துல பேசக்கூடிய அரபியர்களுக்கு ஹாவ பூரா கா கா அப்படிமா. வஷம்சி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல் லைலி இதா யக்ஷாஹா. தப்பா ரைட்டா? அவனுக்கு ரைட்டு, உனக்கு ரைட்டு கிடையாது. உனக்கு தான் நாக்கு வருதுல, அவனுக்கு புழக்க பாஷை, அவனுடைய பேச்சு விளக்கு, அவன் ஓதுறது தப்பு இல்ல. உனக்கு ஒரே ஸ்டைல கொடுத்தாச்சு, நீ எதுக்கு தேவையில்லாம மாத்துற? இயற்கையில உங்களுக்கு அப்படி இருந்தால், குர்ஆன் அருளப்படக்கூடிய காலத்தில் என்ன 7 வட்டார வழக்கு இருந்து அந்த வழக்கை நபிகள் நாயகம் அங்கீகரித்தார்களோ
அந்த அடிப்படையில் இருந்தால் ஓதிக்கொள்ளலாம். அதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்ல, தப்பு இல்ல. வாழைப்பழம் எழுதி கொடுங்க. தமிழ்நாட்டுல எத்தனை பேர் கரெக்டா வாசிக்கணும்னு சொல்லுங்க. வாழைப்பழத்தை எழுதி கொடுத்து வாழைப்பழம் 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 என்ன வாய்ப்பு, அவனுக்கு அப்படித்தான் வரும். எழுதி கொடுத்தா எல்லாரும் புரிஞ்சுக்குவோம், இவன் வாழைப்பழத்தை தான் அப்படி சொல்றான். நிறைய சொற்கள் இப்படி நம்முடைய வந்தாங்க போனாங்க ஒரு பக்கத்துல, இன்னொரு பக்கத்துக்கு போனா வந்தார்கள் போனார்கள். எப்படி ரெண்டும் சொல்லிக்க. குர்ஆன் ஓதும் போது அப்படி வந்தாலும் சரி இப்படி வந்தாலும் சரி உன் லாங்குவேஜ் என்னவோ அதை சொல்லிக்க தப்பு இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹக்கீம் இப்னு ஹிஷாம் என்ற நபி தோழருக்கு பின்னாடி தொழுதுட்டு இருக்கிறார். அப்ப அந்த ஹக்கீம் என்ற நபி தோழர் என்ன பண்றாரு, சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயத்தை ஓதுறார். ஓதுனா பின்னாடி நிக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கடுமையான கோபம். என்ன இந்த ஆள் ஓதிக்கிட்டு இருக்கிறான், தப்பா ஓதுற, தப்பா ஓதுனா திருத்தி கொடுத்துருவாங்க. தப்புனா இது தப்பு திருத்திக்கன்னு சொல்லிடுவாங்க, முடிஞ்சு போயிடுச்சு. இது தப்பும் இல்ல, ஆனா குர்ஆன் ஓதுற முறையும் இல்ல, மாத்தி மாத்தி ஓதுறாரு, ஸ்டைல் வித்தியாசமா இருக்குதுன்னு கோபம் வருது. உமர் ரலியல்லாஹு அவங்களே சொல்றாங்க, ஃபகித்து உஸாவிரஹு ஃபி ஸலாத், தொழுதுகிட்டு இருக்கும் போதே விட்டுலாமா அறன்னு எனக்கு வந்துச்சு. பத்த சப்பர்த்து அத்தா சல்லம, இருந்தாலும் சரி சலாம் கொடுக்கட்டும்னு அது வரைக்கும் நான் பொறுத்துக்கிட்டேன். சலாம் கொடுத்ததுதான் தாமதம். ஃபலப்பபதுஹு பிரிதாயிஹி, கழுத்துல கிடக்க துண்டை போட்டு முறுக்கிட்டு இழுத்த ஆள இழுத்து ஃபகுல்து மன் அக்ராக ஹாதிஹி சூரா, இந்த சூரா உனக்கு யாரே சொல்லி தந்தா, யார் சொல்லி தந்த இந்த சூராவை அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, அக்ரானியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் தான் எனக்கு இப்படி சொல்லி தந்தாங்க. பதில கேட்டவன கூட கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு காலை கதிப்த, போய் சொல்ல போய் பேச, இதே சூராவை ரசூலுல்லாஹ் எனக்கு சொல்லி தந்தாங்க, எனக்கு வேற மாதிரி சொல்லி தந்திருக்கிறான், உனக்கு வேற மாதிரி சொல்லி தருவாங்க. நீ ஓதுனது ஏற்கு மர ஓதிட்டு ரசூலா வேற பழியத்துக்கு போடுறியா, வா நீ ரசூலாட்ட வந்து பேசிக்கொண்டு காலத்துல துண்டை போட்டுக்கிறீங்க. அப்படியே கூட்டிட்டு வரா ரசூலா வந்து ரசூலாட்ட வந்து விட்டு விவரத்தை பூரா சொல்றாரு. இவரு இது மாதிரி ஏற்க மர அவர் ஓதுற விதமே வித்தியாசமா இருக்கு, என்னன்னு கேளுங்க. சரி எப்படி துண்டை விடு, கையை எடு அப்படின்ட்டு இக்கரையா ஹிஷாம் ஓதுப்பா, நீ எப்படி ஓதுங்கிறார். அவர் எப்படி ஓதுனாரோ அதே மாதிரி ஓதுறார். அப்புறம் ரசூலா சொல்றாங்க, கதாலிக்கு உஞ்சில, இப்படித்தான் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. அதுக்கு ஒரு பக்கத்துல நின்று உமர் திருதினு முடிச்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு ரசூலா வேற மாதிரி ஓதி கொடுத்துருக்காங்க. என்னடா இது உமா போச்சு அப்படி திரும்ப உமரை கூப்பிட்டு சொல்றாங்க, இக்ரா உமர், உமரை நீ ஓதும். கராத்துல் கிராத் அல்லத்தி அக்ரானி, எனக்கு ரசூலா எப்படி சொல்லி தந்தாங்களோ அது மாதிரி நான் ஓதுனேன். கால ரசூலுல்லாஹ் கதாலிக்கு உஞ்சில, இப்படிதான் குர்ஆன் இறங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் குழம்பி நிக்கிறாங்களே, அப்ப ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுக்குறாங்க, இன்ன ஹாதல் குர்ஆன உன்சில அலா சபாத்தி அஹ்ருஃபின், இந்த குர்ஆன் 7 வகைகளில் இறக்கப்பட்டிருக்கிறது. ஃபக்ரவு மா தயஸ்ஸர மின்ஹு, அதிலே உங்களுக்கு எது வருகிறதோ எது லேசாக இருக்கிறதோ அதை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். சில பேருக்கு வராது, வராட்டி விட்டுரு. இந்த 7 ஸ்டைல் அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டைல் தான். வாங்கிய வேங்கின்னு சொல்றியா, பரவாயில்ல ஓகே. 80 பரவாயில்ல ஓகே. வாழைப்பழத்தை வாய்ப்பைங்கிற பரவாயில்ல ஓகே. ரசூலுல்லாஹ் காலத்துல எந்த 7 ஸ்டைல் இருந்துச்சோ அந்த 7 ஸ்டைல் அங்கீகரிக்கப்படுகிறது. கிராத்துல இத சில பேருக்கு புரியாம கொள்ளாம இல்லா புல்லாதையெல்லாம் கிராத்துன்ற பேர்ல இவங்களா பிற்காலத்துல வந்தவங்களா அடிச்சு விட்டுக்கிட்டு அந்த வார்த்தையை மாத்தி இந்த வார்த்தையை மாத்தி, ரசூலுல்லாஹ் காலத்தில் மாற்றப்பட்டது அங்கீகரிக்கப்பட்டது என்றால் அதை ஓதுங்க. குர்ஆன்ல இல்லாத வார்த்தைகளை எல்லாம் சேர்த்து அப்படியே இல்ல இவங்களா இது ஒரு 4வது கிராத்து அப்படின்ட்டு அதுக்கு ஒரு வார்த்தை, இது ஒரு 3வது கிராத்துன்னு சில வார்த்தைகளை எல்லாம் சேர்க்கிறார்கள். அதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. திருக்குர்ஆன் ஓதப்படக்கூடிய பொருள் அறிந்து ஓதுவதிலே தெரியக்கூடிய தகவல்களை இதுவரைக்கும் பார்த்தோம். இப்ப பொருள் அறியாமல் ஓதினால் கூட அறிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. இன்னும் திருக்குர்ஆன் சம்பந்தமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு தகவல்களை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் ஆய்வு செய்வோம். அல்லாஹ்